அதே மாதிரி சில சமயத்துல கடவுள் இந்த பாவத்திலே அவரை விழ வைத்ததுக்கு அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும். கடவுள் இந்த பாவத்திலே அவரை விழ வைத்ததுக்கு அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும். இந்த அகத்தியன் ஒரு பிசாசு என்று நான் போன வீடியோவில் கூறியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கணும், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்படி ஒரு பிசாசு அப்படின்னு கேட்பீங்க. நான் எதுவுமே வேத ஆதாரத்தோடு தான் நான் சொல்லுகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இவர் முற்றிலுமாக வேதத்திற்கு அப்படி ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காரு. அதை வேத வசனத்தின் மூலமாக தான் நான் நிரூபிக்க போகிறேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும் போது இவர் எவ்வளவு பெரிதான அசுத்த ஆவி மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதை கிறிஸ்தவ ஜனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாங்க அந்த வசனத்துக்குள்ளாக சொல்லுவோம். யாக்கோபு 1:13-14 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்படின்னா ஒருத்தன் சோதிக்கப்படுகிறது எப்படி சோதிக்கப்படுகிறான் என்றால் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்றுதான் வேத வசனம் கூறுகிறது. அகத்தியன் அவர்களே, அகத்தியன் என்ன வசனம் கூறுகிறது? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சமூக வலைத்தளத்துல இதுதான் நீங்க பேசுகின்ற கிறிஸ்தவமா? அகத்தியன் அவர்களே, அப்படி என்றால் கடவுள் நம்மளை பாடுகளின் வழியாக சோதிப்பார். ஆனா ஒருபோதும் பொல்லாங்கனால சோதிக்க மாட்டாரு. ஒரு இச்சையை தூண்ட விட்டு ஒரு பெண்களின் இச்சையை தூண்ட வைத்துக்கொண்டு அப்படி கடவுள் ஒருபோதும் நம்மளை சோதிக்க மாட்டாரு. கடவுள் எப்படி சோதிப்பார் என்றால் நமக்கு பாடுகள், நீடிய பொறுமை, இது எல்லாவற்றும் கொடுத்து தான் கடவுள் சோதிப்பாரை தவிர. ஆனால் அந்த அகத்தியன் என்ன கூறுகிறார் என்றால் ஜான் ஜெபராஜ் அந்த 2 சிறுமிகள்கிட்ட விழுந்ததே எதற்காக என்றால் ஜான் ஜெபராஜ் தம்பி சிக்கின மாதிரி அல்லது எந்த சாக்கடையில போய் விழுந்தாரோ அந்த சாக்கடையில கிடக்கக்கூடிய மக்களை எல்லாம் இந்த லைட்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த நறுமண பூங்காவனத்துக்கு அழைத்து வர வேண்டுமானால் அந்த சாக்கடையில விழுந்தவனால தான் கொண்டு வர முடியும். நீங்க இப்ப அதாவது ஜான் ஜெபராஜ் திருந்தினாலும் இவர்கள் ஜான் ஜெபராஜை திருந்த விட மாட்டார்கள், இவர்களும் திருந்த மாட்டார்கள். அதனால் ஜான் ஜெபராஜை போன்றவர்கள் எழும்புவதற்கு மேஜரான காரணம் இவர்களை போன்றவர்கள் தான். சரி, வசனத்தின்படி நம்ம பார்ப்போம். யோவான் 8:12 எடுங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். திரும்பவும் வாசிக்க, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படின்னா இந்த திட்டமும் தெளிவா என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு சொட்டு அளவு கூட பாவம் கிடையாது. மற்ற இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜனங்களிடத்திலும் பாவம் உண்டு, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பாவம் இல்லை என்று இந்த வசனம் கூறுகிறது. இதற்கு ஆதாரமாக இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, அது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படின்னா ஒரு பாவியான மனுஷன், ஒரு சாக்கடைகள் கிடக்கின்ற மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அவன் ஒளியை நாம் விசுவாசிக்கும் போது நம்ம இடத்திலிருந்து இருள் அகன்று போய்விடுகின்றது. ஒளி இருளுக்குள் உழவில்லை. ஒளி வரும்போது இருள் அகன்று விடுகின்றது. இதுதான் சத்தியம். இருள் வரும்போது ஒளி அகன்று போயிடும். மொத்தத்தில் ஒளியும் இருளும் ஒன்று சேராது. ஆனால் அகத்தியன் ரெண்டும் ஒன்று சேரும்னு சொல்றாரு. இங்கே தான் மிகப்பெரிய ஃப்ளா பண்ணுறாரு. மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்கறதற்காக சர்வ வல்லமையுள்ள கடவுள் நமக்காக இறங்கி வந்தார். இப்போ யாருக்கு ரட்சிப்பு? இந்த மனுஷனுக்கு தான் ரட்சிப்பு. அப்படின்னா இந்த மனுஷனை சர்வ வல்லமையுள்ள தேவனும் இழுப்பார், பிசாசும் இழுக்கும். இப்போ இந்த மனுஷன் எதற்கு இடம் கொடுக்கிறானோ, இப்போ ஒளிக்கு இடம் கொடுத்தானா மனுஷன்கிட்ட ஒளி வாசம் பண்ணும். இல்லை ஒருவேளை மனுஷன் இருளுக்கு இடம் கொடுத்துட்டானா அவனுக்கு இருள் தான் வாசம் பண்ணும். இருள் இருக்கிற இடத்துல ஒளி இருக்காது, ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. அகத்தின் என்ன கூறுகிறார் என்றால் இருளில் ஒருத்தன் விழுந்துதான் ஒளிக்கிட்ட கூட்டு வர முடியும். அதுதான் ரட்சிப்புன்னு சொல்றாரு. எவ்வளவு தவறான போதனை பார்த்தீங்களா? அதாவது இவர் இயேசு கிறிஸ்து இருளில் விழுந்தாருன்னு சொல்றாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவம் செஞ்சிட்டாரு, பாவத்துக்குள்ள விழுந்துதான் பாவமுள்ள ஜனத்தை மீட்கிறாருன்னு சொல்றாரு. எவ்வளவு தவறான போதனை! அவர் என்ன கூற வருகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவே ஒரு பாவி தான், அவர் பாவியா இருந்ததுனாலதான் பாவமுள்ள ஜனங்களை மீட்டாரு அப்படின்னு அவர் போதிக்கிறார். எவ்வளவு தவறான துணிகரமான போதனையை இந்த அகத்தியன் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இதுதான் வேதத்தில் கூறுகின்ற மேஜரான பாவம். இந்த பாவமான காரியத்தை இந்த அகத்தியன் பணத்துக்காக பேசி கொண்டிருக்கிறார். அதில் இந்த வீடியோவை கேட்ட ஒருவேளை அந்த அகத்தியன் கேட்டார் என்றால் தயவு கூர்ந்து மனம் திரும்பி விடுங்க. சோசியல் மீடியால மன்னிப்பு கேளுங்க. ஏனென்றால் நீங்கள் பண்ணியிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கே விரோதமான பாவம். வேதம் இதைதான் மன்னிக்க கூடாத பாவம் என்று கூறுகின்றது. அதான் சொல்கிறது, தேவனால் பிறந்த ஒருவனும் பாவம் செய்யான். அதனால் அகத்தியன் அவர்களே, நீங்கள் தேவனால பிறந்துட்டு முதல்ல தேவனுடைய பிள்ளையா கிறிஸ்தவ சேனல்ல பேச வாங்க.
அப்படி என்றால் இந்த வசனத்தை தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், இதை லிட்டரலாக எப்படி எடுக்கணும்னா, இப்போ இந்த வசனம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். என்னடா வேத வசனம் கூறுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்னு வசனம் வந்து கூறுகிறது. அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். ஏனென்றால் நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே பாவிகள் தான். நம்ம இடத்தில் பாவம் இல்லை என்பதால் நம்ம எல்லாமே வஞ்சிக்கிறவர்கள் வசனம் கூறுது. அப்புறம் இந்த வசனத்தில் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு கூறுகிறது. அதே நேரத்தில் என்னிடத்தில் பாவம் இல்லை என்பதால் நம்ம வஞ்சிக்கிறோம் என்றும் வசனம் கூறுகிறது என்று நீங்கள் கேட்பீர்கள். அப்படின்னா நம்ம இடத்துல வந்து பாவம் இருக்கிறது, எல்லார்ட்டுமே பாவம் வந்து இருக்கிறது. அதனால தான் வசனம் கூறுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று கூறுகிறது. ஒருவேளை நம்மகிட்ட பாவமே இல்லைன்னா இந்த வசனம் அப்படி கூறக்கூடாது, நீ பரிசுத்தம் ஆயிட்டீங்க அப்படின்னு கூறுகிறோம். அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கேள்வி எழும்பும், இந்த வசனம் தேவனால் பிறந்த எவ்வளவு பாவம் செய்யவே மாட்டான் அப்படின்லாம் கூறுது அப்படின்னு இப்போ கேட்பீங்க. அப்படின்னு இந்த வசனத்தோட தெளிவான அர்த்தத்தை பார்ப்போம். இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யவே மாட்டான் அப்படின்னு வந்து கூறுகிறது. அப்படின்னா இந்த வசனம் கூறுகின்ற பாவம் வந்து வேற ஒரு பாவத்தை குறிக்கிறது. அது என்ன பாவம் என்றால், அவனை தேவனால ஒருத்தன் பிறக்கலன்னா அதான் பாவம். அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. அப்படின்னா தேவனால பிறந்துட்டு முதல்ல வந்து சமூக வலைத்தளத்தில் கிறிஸ்தவ சேனல்ல வந்து பேசணும். தேவனால பிறக்காம நீ வந்து பேசலன்னா அதான் மேஜர் பாவம், மன்னிக்க கூடாத பாவம் வந்து அதுதான். தயவு கூர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, தயவு கூர்ந்து மனம் திரும்புங்க. ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வசனமா வாசிங்க. தான் தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி இப்போ ஆக்ட் பண்ணிக்கிட்டு அசுத்த ஆவிகளும் அந்தி கிறிஸ்துகளும் சமூக வலைத்தளத்தில் வந்து கொண்டு இருக்கிறவர்கள்ட்ட இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும், இந்த அகத்தியன் போன்றவர்கள்ட்ட இருந்து. அதாவது தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்கு திரும்புங்கள், சத்தியத்துக்கு நேராக திரும்புங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன்.